உங்க பார்ட்னர் ஒரு டாக்ஸிக் பர்சனா இருந்தாங்கன்னா நீங்க ரொம்ப எக்ஸாஸ்டடா டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அவங்க உங்ககிட்ட இருந்து பீஸ் அண்ட் எமோஷனல் ஸ்ட்ரென்த்தை உறிஞ்சி எடுத்துருவாங்க. மறுபடியும் சொல்றேன், அவங்க உங்ககிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு மட்டும்தான் ரெடியா இருக்கிறாங்க, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாவே இல்லை. நீங்க என்னதான் அவங்களுக்கு கேர், அட்டென்ஷன், பிரைஸ், சப்போர்ட் இதெல்லாம் கொடுத்தாலும் அவங்களுக்கு அது பத்தவே பத்தாது. அவங்களுக்கு இன்னும் நிறைய வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்களும் அதை பூர்த்தி படுத்துறதுக்காக ஒண்ணு ஒண்ணா அவங்க எதிர்பார்க்கறத செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. பட் அவங்கள சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியாது. அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லா அவங்கள பத்தி மட்டும்தான் இருக்கும். நீங்க அவங்களுக்கு ரீஅஷூரன்ஸ் கொடுக்கணும், நீங்க அவங்கள பிரைஸ் பண்ணணும், உங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா அவங்க பேர்ல இருக்கணும்ங்கிறது மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. உங்களை பத்தி சுத்தமா கண்டுக்க மாட்டாங்க. இனிஷியலா அவங்க உங்களை எப்படி ஃபீல் பண்ண வைப்பாங்கன்னா, நீங்க மட்டும்தான் அவங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்க முடியும்னு உங்களை நம்ப வைப்பாங்க. ஆனா உங்களுக்கே ஒரு ஸ்டேஜுக்கு மேலதான் புரிய வரும், அவங்கள யாராலையுமே திருப்திப்படுத்த முடியாது அப்படின்ட்டு. இந்த மாதிரி டாக்ஸிக் பர்சன் கிட்ட எல்லாம் ஒரு பெரிய ஒரு ஓட்டை, ஒரு வேக்யூம் இருக்கு. நீங்க என்ன கொடுத்தாலும் அவங்களுக்கு பத்தவே பத்தாது. அவங்க எம்டியாவே எப்பயுமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ரெட் பிளாக் நம்பர் 7 ஆஃப் அ டாக்ஸிக் பர்சன்.